ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா, ஹாப்பியா, ஹெல்தியா இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ இன்னையோட விலாக் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் எடுத்தது. லாஸ்ட் வீக் டே வந்து எடுத்த 2 நாளோட வீடியோஸ் தான் சேர்த்து இந்த விலாகில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து அவங்க ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து கேப்சிகம் வந்து சின்ன சைஸில் கிடைக்கும். நம்மளோட ஊரில் வந்து மிளகா பஜ்ஜி போடுற சைஸில் குட்டி குட்டியாக கிடைக்கும். ஸோ அதை வச்சு இன்றைக்கி பஜ்ஜி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். நான் முன்னாடி உள்ள வீடியோஸ்லலாம் சொல்லியிருக்கேன். இங்கே வந்து பசங்க வந்து பாப்ரிக்கா, அதாவது கேப்சிகம் வந்து பச்சையாகவே சாப்பிடுவாங்க. இதில் வந்து காரம் எதுவுமே இருக்காது. ஸோ பஜ்ஜி போட்டாலும் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ரீசெண்டாக ஒரு குக்கிங் டிப் பார்த்தேன். அதில் வந்து இந்த மிளகா பஜ்ஜி போடுறதுக்கு வந்து பவுலில் வந்து மாவு மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கப்பில் மிக்ஸ் பண்ணி முக்கி போட்டால் வந்து மாவு ரொம்ப வேஸ்ட் ஆகாது அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. யூஸ்வலாகவே நம்ம பஜ்ஜிக்கு வந்து நம்ம அளவு பார்த்து வந்து மிக்ஸ் பண்ண மாட்டோம். ஒரு கண் அளவில் தான் வந்து மாவெல்லாம் எடுப்போம். ஸோ சில நேரம் மிஞ்சிரும். அதுக்கப்புறம் அது வந்து தீக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு வெங்காய பஜ்ஜியோ இல்லை உருளைக்கிழங்கு பஜ்ஜியோ போட்டு வந்து நம்ம வந்து அதை காலி பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலாக இது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஒரு கப்பில் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் பஜ்ஜிக்கு வந்து மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் கடலை மாவு, அதுக்கு பாதி அளவு வந்து அரிசி மாவு, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற அளவு சில்லி பவுட்ரு, காயப்பொடி, உப்பு இதையெல்லாம் தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த கேப்சிகம்மை அப்படியே வந்து முக்கி போட்டேன். ஸோ எனக்கு வந்து இதை மாதிரி 2 கப்புக்கு நான் மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக பார்த்தா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் மாவு வந்து மிஞ்சி இருந்தது. மற்றபடி எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்பு தான். இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு பஜ்ஜியும் போட்டு முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கப் அளவுக்கு தான் நான் மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணேன். கடைசியாக கொஞ்சம் தான் வந்து மிஞ்சிருந்தது. பசங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே எனக்கு ஒரு டீ போட்டுட்டு டீயோடி சேர்ந்து சூடாக வந்து அந்த பஜ்ஜியை சாப்பிட்டேன். எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான ரிலாக்ஸேஷன் வந்து பண்ணுறதுக்கு பிடிக்கும். எனக்கு வந்து இந்த டீ டைம் போது வந்து யாருக்கு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அதை வந்து அந்த டீயை கொஞ்சம் பொறுமையாக ரசித்து குடிக்கணும்னு நினப்பேன். இந்த வாரம் ஃபுல்லாகவே கிளைமேட் வந்து கொஞ்சம் க்ளவுடியாக மழை பெஞ்சிட்டே தான் இருந்தது. இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணுறதுனே வந்து குழப்பமாக தான் இருந்தது. சரி, குயிக்காக என்ன பண்ணலான்னா உப்புமா தான் செய்ய முடியும். உப்புமா வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் வந்து புட்டுன்னா கொஞ்சம் இஷ்டமாக சாப்பிடுவாங்க. சரி, அதனால் வந்து இன்றைக்கி கோதுமை புட்டு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். நான் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போது என்னோடய அம்மா செஞ்சுருக்காங்க. நாங்கள்லாம் சாப்பிட்ருக்கோம். ஆனால் வந்து நான் வந்து இப்போ பசங்களுக்கு நான் ட்ரை பண்ணதில்லை. எப்போவும் வந்து நார்மலாக வந்து பச்சரிசி புட்டு, அதிலே வந்து சிகப்பு அரிசிக்கு புட்டும் செஞ்சு கொடுத்துருக்கேன். அதெல்லாம் சாப்பிடுவாங்க. கோதுமை புட்டு செஞ்சு வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ண போகிறேன். கோதுமை புட்டு பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம நார்மலாக வந்து பச்சரிசி புட்டு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். கோதுமை மாவு கூட உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து தண்ணியை வந்து தெளித்து அதை வந்து மிக்ஸ் பண்ணணும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் க்ரம்பிள்ஸாக வந்து வரும். அந்த டைமில் வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். இல்லைனா வந்து தண்ணி ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நம்மளால் வந்து புட்டு செய்ய முடியாது. அதுக்கப்புறம் நார்மலாக வந்து புட்டு மாவும் அதுக்கப்புறம் தேங்காயும் சேர்த்து வந்து குழலை வச்சு அவிக்க வேண்டியதான்.
லாஸ்ட் டைம் ஊருக்கு போயிருந்தபோது வாங்கிட்டு வந்த புட்டுக்குடம் தான் இது. என்னதான் நம்ம வந்து ஃப்ளாட் பேஸ் பார்த்து வாங்கினாலும் இது வந்து கொஞ்சம் ஆடிட்டே தான் இருந்தது. சம்டைம்ஸ் வந்து அடுப்புலேருந்து கொஞ்சம் நகண்டு வேற போயிடுச்சு. என்னதான் வந்து நம்ம குடம் ஃபுல்லாக தண்ணி நிறச்சி வச்சு வெயிட் கொடுத்தாலுமே அது வந்து அப்படி தான் வந்து ஆடிட்டே இருந்தது. நீங்களும் ஊர்லேருந்து பாத்திரம் வாங்கிட்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா இண்டக்ஷன் பேஸான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. இன்னையோட டின்னர் வந்து சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. கோதுமை போட்டு வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். இது நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. இன்றைக்கி காலையில் பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக தான் டே போச்சுது. இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் கொஞ்சம் ஒர்க்லாம் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். நெய் வந்து தீராராச்சு. அதனால் வந்து காலையிலே பட்டரை வந்து உருக்க வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஸோ அது உருகிற நேரத்தில் வந்து யூஸ்வலாக உள்ள க்ளீனிங் வேலைகள் எல்லாமே முடிச்சிட்டேன். நம்ம ஜென்ரலாக ஏதாவது டீப் க்ளீனிங் வேலைகள் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோன்னா ஃபஸ்ட்டே வந்து நம்மளோட யூஷுவல் ரொட்டீன் வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா நம்ம அதுவும் முடிக்க முடியாது, இதுவும் வந்து நம்ம ஒரு வேளை ஆரம்பித்து முடிக்க முடியலன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால நான் எப்போவுமே இந்த மாதிரி டீப் க்ளீனிங் இல்லைன்னா டீக்ளட்டர் பண்ணுறதுக்குள்ள வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக உள்ள க்ளீனிங் வேலைகள், லாண்ட்ரி, வேக்யூம் க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் முடிச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நம்ம யூஸ்வலாக அந்த கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து ஃப்ரீயாக இருக்க ஸ்பேஸ் வந்து டெய்லியுமே க்ளீன் பண்ணிடுவோம். ஆனால் இந்த பாட்டில்ஸ் அடுக்கி வச்சுருக்கிறது, இந்த மாதிரி கார்னர் ஸ்பேஸில் இருக்கிற திங்ஸை வந்து எப்போமா தான் க்ளீன் பண்ணுவோம். ஸோ அந்த வேலை தான் இன்றைக்கி வந்து பிளான் பண்ணியிருந்தேன். லைட்டாக டஸ்ட்டாக மட்டும் இருந்ததுன்னா நான் ஒரு வெட் டிஷ்யூவோ இல்லை வெட் கிளாத் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ட்ரை கிளாத்தோ ட்ரை டிஷ்யூ வச்சு தொடச்சிருவேன். அப்படி இல்லை எண்ணெய் பிஸ்கா ஏதாவது வந்து ரொம்ப அழுக்காக இருந்ததுன்னா அதுக்கு ஏதாவது ஜென்ரல் ஆல் பர்பஸ் க்ளீனர் ஏதாவது இருக்கும், அதை வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு டிஷ்யூ வச்சு தொடச்சிருவேன். அதே மாதிரி ஏதாவது பாட்டில் வந்து காலி ஆயிடுச்சுன்னா நான் வந்து திரும்ப ரீஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ரீஃபில் பண்ணுவேன். நான் வந்து யூஸ்வலாக ஊருக்கு போகும்போது மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் மல்லித்தூள் இதெல்லாமே வெயிலில் காய வச்சு மிஷினில் வந்து திரித்து கொண்டு வந்துடுவேன். எல்லாம் ரீஸ்டாக் பண்ணி வைக்கிறதுக்குள்ளால மதியம் லஞ்ச் டைமும் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பெரியவன் மதியமே வந்துடுவான். காலையிலே வந்து இன்றைக்கி லஞ்சும் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து சாம்பாரும் காலிஃப்ளவர் பொரியலும் தான் செஞ்சேன். ஸோ அவன் வந்தோடனே நானும் அவனுமா சேர்ந்து சாப்பிட்டோம். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பசங்களுக்கு கருப்பு கவுனி அரிசி மாதிரியே சிகப்பு கவுனி அரிசி இருக்குது. அதை வச்சு தான் வந்து இன்றைக்கி பாயசம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். இந்த அரிசி வந்து லாஸ்ட் இயர் ஊருக்கு போகும்போது வந்து வாங்கிட்டு வந்தது. இதை வந்து காலையிலே வந்து ஊற வச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் போல் நல்லா ஊறணும் இந்த அரிசி. இந்த அரிசியை நல்லா ஊற வச்சா தான் வந்து சீக்கிரமாக வேகும். நான் வந்து இன்றைக்கி ஒரு 3/4 கப் அளவுக்கு தான் வந்து இந்த அரிசியை ஊற வச்சுருந்தேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி இதுக்கு டபுள் மடங்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் வந்து 3/4 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறதுனால 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதே அளவு 3/4 கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கணும். ஒரு சிட்டிகை உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 3லேருந்து 4 விசில் போல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வைக்கும்போது 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி ஆக்சுவலாக வந்து பொங்கல் டைமில் இன்ஸ்டாகிராமில் சமையல் வச்சு ஷேர்னு ஒரு பேஜ் இருக்குது. அவங்க வந்து இதை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போவுமே ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன்.
இன்றைக்கி விளக்கும் க்ளீன் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். சரி எப்படியும் வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறோம், அதை வந்து சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களோட ரெசிபியை டிட்டோவாக தான் ஃபாலோ பண்ணேன். பட் ரொம்ப நல்லா இருந்தது. கவுனி அரிசியில் செஞ்சுருக்குறோங்கிற வித்தியாசமே தெரியல. ஈவன் பச்சரிசியில் செய்கிறத விட இந்த கவுனி அரிசியில் செஞ்ச பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அரிசி குக்கரில் வேகிறதுக்குள்ளால இங்கே விளக்கு ஏற்றுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. பாத்திரம் கழுவுற இந்த சொல்யூஷன் ஊற்றி வைக்கிற டிஸ்பென்சர் வந்து கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதையும் கையோடையும் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. இதில் வந்து அந்த என்ன சொல்யூஷன் ஊற்றுறோமோ அதுக்கு கூட கொஞ்சம் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நம்ம வந்து யூஸ்வலாக அந்த ஸ்பாஞ்சில் வந்து ரொம்ப வந்து சோப்பு போட்டுருவோம், இல்லை வேஸ்ட் ஆகிடும். இது நான் வந்து டைல்யூட்டட் சொல்யூஷன் தான், நம்ம வேணுங்கிறது மட்டும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அரிசி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து கரண்டியில் மசிச்சு விட்டுட்டு இதில் வந்து நம்ம சக்கரை பாகு வந்து லைட்டாக வந்து தண்ணியில் உருக்கி இது கூட சேர்க்கணும். நம்ம எவ்வளோ அரிசி சேர்த்துருக்கோமோ அதுக்கு டபுள் மடங்கு சேர்த்தா தித்திப்பாக இருக்கும். ஸோ 3/4 கப் அரிசி எடுத்துட்டேன், அதுக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கணும். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்க்கறதுனால 1.25 கப்பு சேர்த்தேன். 1.25 கப்பே வந்து கரெக்டாக இருந்துச்சு. இதுக்கு கூட லைட்டாக வந்து ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கணும். அவ்வளோதான், கவுனி அரிசியில் செஞ்ச பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் நெய்யில் வந்து முந்திரியும் திராட்சையும் வறுத்து சேர்த்துக்கணும். எங்களோட நாள் இப்படி தான் சூப்பராக போச்சுது. உங்களோட நாளும் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி vlogல உங்களெல்லாம் நெக்ஸ்ட்டு சந்திக்கிறோம். Until then, take care and bye from Raji.